தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜார்ஜ் குரலினியன். தேர்தல் முடிவுகளெல்லாம் வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு வகையில் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு வகையில் அது எந்த விதத்துலேயும் என்ன சோர்வுக்குள்ளாக்கலை. ஏன் ஆக்கலைன்னா, நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக உழைச்சோம். சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்றத மனசில் சுமந்துக்கிட்டு உழைச்சோம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உழைச்சோம். அதனால் எனக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, என் போன்ற நாம் தமிழர் பிள்ளைகள் யாருக்குமே அந்த மனச்சோர்வு இருக்காது. வருத்தம் இருக்குது. ஏன்னா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத பட்சத்தில் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். அது மனித பலவீனம். இறைவன் சொல்கிறாரு, உடல் பலவீனமானது, உள்ளமோ ஊக்கமுடையது அப்படின்றார். அது அப்படி தான். அந்த உள்ளத்தில் ஒரு சோர்வு வரல அப்படின்றது நிச்சயம். அது எனக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதுனால என்னை இது ஒரு கடுகளவும் என்னை மனச்சோர்வுக்கு உள்ள ஆக்கலை. ஆனால் எனக்கு அரசியலை கற்பித்த தமிழ் தேசிய அரசியல் ஆசான் உயிரான அண்ணன் சீமானை நற்கரணைக்கு முன்னால் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்தேன். அவர் நான்லாம் என்ன, நாம் தமிழ் பிள்ளைகள்லாம் எவ்வளோ வச்சுருக்கோம். இதெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானுடைய உழைப்புன்றது கற்பனைக்கு எட்டாத மனித பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உழைப்பு. அவருடைய உழைப்பு தான். அவருடைய மனநிலை ஆண்டவர் எப்படி இருக்கும், இப்போ அவர் மனசில் என்ன யோசிப்பார், அவருடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று டக்குன்னு எனக்கு, பைத்தியக்காரா நீயே மனசோர்வு இல்லை, உன்னையே ஏதோ மனசோர்வுக்குள்ள ஆக்கலை அப்படின்னும் போது உனக்கு ஆசானாக இருக்கக்கூடிய சீமான் எப்படா சோர்ந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். லூக்கா சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் இறைமகன் இயேசுபிரான் இந்த எருசலேம் மக்களை குறித்து ஒரு ஓமையாக ஒரு வாசகத்தை பதிவு செய்வார். எருசலேமே ஒட்டுமொத்த அந்த எருசலேம் மக்களை. ஏன்னா அவங்க நன்மைக்கு சாதகமாக இல்லை. எவ்வளோ நன்மைகளை, நல்ல காரியங்களை, நல்ல கருத்துக்களை இறைவாக்கினர்கள் சொல்லியும் அவங்க மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. அது ஏற்காமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் மனசில் வச்சு அவர் பேசுகிறார். எத்தனையோ இறைவாக்கினர்களை நான் அவங்க மத்தியில் கடவுள் அனுப்பி வச்சுருந்தார். அவங்களெல்லாம் நீ கல்லால் அடித்து கொள்கிற, அவங்கள ஏற்கலை. கடைசியாக நான் கோழி தன் குஞ்சுகளை தனது சிறகுக்குள்ளே காப்பதை போல உங்களெல்லாம் காப்பதற்கு, அதாவது அந்த எருசலேம் மக்களை, இங்கே தமிழ்நாட்டில் தமிழக மக்களை கோழி தன் சிறகுக்குள்ளே இந்த அடை காக்கும்போது இந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அடை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய சிறகுக்குள்ளவே அது வச்சுருக்கோம். அதுபோல் உங்களை அடைகாத்து கொள்ள நான் விரும்பினேனே, ஆனால் நீங்கள் விரும்பலையே அப்படின்னு வேதனைப்பட்டு பேசுவார் ஜீசஸ். அந்த மனநிலையை தான் எனக்கு அண்ணன் சீமானும் அப்படி தான் யோசிப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு அதை சொன்ன உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். எனக்கு மனசுக்குள்ளே அது பட்ட உடனே, ஆண்டவர் அதை உணர்த்தின உடனே, ரைட், ஓகே, பாராளுமன்றம் இருக்குது, அடுத்து நம்ம சோர்ந்துட மாட்டோம். இப்போ மே 18 நமக்கெல்லாம் பூஸ்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு களம் நமக்கு இடையில். நம்ம இதெல்லாம் தோல்வியை நமக்கு பழகாதவங்களா, நம்மளாம் தோல்வி பழகாதவங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் நம்ம போராடணுன்னா கூட அண்ணன் கூட நம்ம நிற்போம். எல்லாரும் நிற்க மாட்டோம். எப்படி சொல்கிறது, அந்த உண்மையும் நேர்மையமாக இருக்கக்கூடியவங்க நிற்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பல பேர் பல ட்விஸ்ட்லாம் அடிப்பாங்க. ஆமாம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து அடிப்பாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். என் குரல் பதிவை கேட்குற நீங்கள் இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் அந்தர் பில்ட்டிலாம் அடிச்சுன்னு போவாங்க. ஆனால் சில பேர் இருப்பாங்க,
கடைசி வரைக்கும் இருக்கும். சீமானன் தமிழ் தேசியத்தை விட்டு போகாத வரைக்கும் இருப்பாங்க. ஆமாம். அதனால் என் அன்புக்குரியவர்களே, இதுதான் மக்கள் வந்து மாயை கவர்ச்சிகளுக்கு, இந்த இலவசங்களுக்கு, இன்னும் இந்த சிற்றின்ப மோகங்களுக்கு அடிமைப்பட்டு தான் இது நடக்குது. இப்போ நீங்கள் பொதுவாக போயிட்டு பல பேர்கிட்ட கேளுங்களேன், என்னங்க இப்படி ஆகிப்போச்சுங்க அப்படின்னாக்கா, ஆமாங்க எங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க, எப்படிங்க எந்த அடிப்படையில்ங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி நடந்தது இது? கடவுள் கையளிச்சிட்டார் தான் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, கடவுள் இதை கையளிச்சிட்டாடே. சீமான் என்ற ஒரு இறைவாக்கினன் வழியாக, ஒரு இனநலன் விரும்பியின் வழியாக, ஒரு பொதுநலன் விரும்பியின் வழியாக, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரின் வழியாக என்னுடைய விருப்பங்களெல்லாம், அதாவது கடவுளுடைய விருப்பங்களெல்லாம், கடவுள் இந்த பூமி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அது எப்படி யார் வழியாக பேசுவார்? ஏதாவது ஒரு மனிதன் வழியாக தான் பேசுவார். அப்படி தான் அண்ணன் சீமானின் வழியாக அவர் பேசாத கருத்துக்களே கிடையாதுங்க. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த தேசத்தை ஆள்ற, இந்தியாவையே ஆளக்கூடிய ஐயா மோடி கூட இந்த மாதிரி மக்களுக்கு இப்போ கற்பிக்கலை. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை கற்பித்த அந்த ஒரு இறை வாக்கினனை நீங்கள் மதிக்காமல், நீங்கள் ஏற்காமல், அவரை கொண்டுட்டீங்களே, அவரை கைவிட்டுட்டீங்களே, அப்படி அப்போது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணும்ல, நீங்கள் ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அமைய போகிற ஆட்சியில் அந்த பாடம் உங்களுக்கு கற்பிக்கப்படும், கண்டிப்பாக கற்பிக்கப்படும். அந்த பாடத்தில் நீங்கள் உங்களை செதுக்கி கொள்ளவில்லை என்றால், நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், அடுத்து வரப்போகிறது கொடுமையாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2 வருஷம், இந்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போதில்லை, இந்த 2 வருஷத்தில் இப்போ வரக்கூடிய ஆட்சியாளர்கள் பெருசு பெருசாக கிழிக்கிறவங்களாம் சொன்னாங்கல்ல, என்ன கிழிக்க போகிறாங்கன்றத தேச மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு அதனுடைய வெளிப்பாடை, மாற்றத்தை விரும்பினாங்களே, மாற்றத்தை விரும்பி தானே இப்போ இந்த வாக்குகளை போட்டு இப்போ இந்த முடிவுகள்லாம் வித்தியாசமாக வருது. அதே மக்கள் மாற்றத்தை விரும்புவாங்க. அப்போ சீமான் யாருன்றத, நானே சத்தியம் அப்படின்னு சொன்னார்ல இயேசு பெருமான், அந்த சத்தியம் அடையாளப்படுத்தும். இந்த கையளிப்பு கூட, இந்த 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 தேர்தல் முடிவு கூட ஒரு கையளிப்பு தான். கடவுளுக்கு தெரியாமல் இந்த பூமியில் என்ன நடந்துடும் பெருசாக? அரசர்களை தள்ளி அரசர்களை உருவாக்குகிற ஒரு கடவுள் இல்லை. ஆமாம். அதனால் வரப்போகிற அமையப்போகிற ஆட்சி முந்தைய ஆட்சியை விட கொடுமையாக தான் இருக்க போகுது, கொடுமையாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்களை ஆட்சி செய்ய போகிறவங்க இவங்கள, இவங்களை இயக்குறவங்க யாருன்றது நாட்டு மக்களுக்கு புரிய வரும். அப்போ அவங்களுக்கு தெரிய வரும், அடடா சீமான் ஒருத்தன் கோழி தன் குஞ்சுகளை போல் நம்மளெல்லாம் அரவணைக்கணும்னு நினச்சவன் சீமான் ஒருத்தன் தான் அப்படின்றது அன்றைக்கி நம்மளுக்கு புரிய வரும். அந்த வெளிப்பாடை பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். அதனால் நாம் தமிழர் பிள்ளைகள் யாரும் கலங்கி போகாதீங்க, திடமாக இருங்க, திடமாக இருங்க. ஆமாம், அண்ணன் உசுரோட தானே இருக்கான், அண்ணன் கூட நிற்போம். இன்றைக்கி இல்லை, அண்ணன் ஆட்சி அமைகிற வரைக்கும், அண்ணனோட இறுதி வரைக்கும் உறுதியுடன் உண்மையும் நேர்மையுமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணன் கூட பயணிப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு மகிழ்வோடு இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.